என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தரும் அதை என்ன செய்யக்கூடாதான், சேதப்படுத்தாதபடிக்கு ராத்திரி பகலா ஒரு ஜாமக்காரனை போல கர்த்தர் என்ன செய்வாராம், பாதுகாப்பாராம், காத்து கொள்வாராம். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திற்கு நேராக நாம் சிந்தையை திருப்பும் போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நம்ம எல்லாம் யாரு, கொடிகள் இல்லையா? 3 காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு மெய்யான திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர், நம்ம எல்லாம் கொடிகள். அப்போ பிதாவாகிய தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் முதலாவதாக அதை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3 விதமான ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கிறது. முதலாவதாக ஒரு தோட்டம் வேலி அடைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். யோபுவை குறித்து சொல்லும் போது சாத்தான் சாட்சி கொடுக்கிறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து அடைக்கவில்லையோ, பின்ன நான் எப்படி உள்ள போவேன்? அப்ப கர்த்தர் வேலி போட்டா யாரும் உள்ள வர முடியாது. ஆமென். எந்த தொந்தரவும் இல்ல. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோமா? ஹல்லேலூயா. வேலி இருக்கிறதா? வேலியை ஆண்டவர் எடுத்து போட்டாரா? வேலி எடுத்து போடுவாரா? எடுப்பார். கர்த்தர் பண்படுத்துவார். தரிசு நிலத்தை பண்படுத்துவார். நம்ம எல்லாம் ஒரு நாள் தரிசு நிலமா இருந்தோம். நம்மளை பேர் சொல்லி அழைத்து தன்னுடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு நம்மை பண்படுத்தி விதைத்து சில கனிகளை கொடுப்போம் என்று எஜமானன் பார்த்திருப்பார். கனி கொடுக்கலன்னா சாபமும் உண்டு, வெட்டி போடுகிற அனுபவம் உண்டு, வேலியை தகர்த்து போடுகிற அனுபவம் உண்டு. ஆமென். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதுதான் சுத்தம் பண்ணப்படுகிறது. ரொம்ப நம்ம கவனிக்கணும். இதுல கனி கொடுக்காத கொடியை பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. அதை அவர் என்ன செய்து போடுவார், அறுத்து போடுவார். கனி கொடுக்காதவனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. கனி கொடுக்கிறவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம், சுத்தம் செய்கிறார். ஆமென். அந்த எஜமானனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த தோட்டம் இருக்கிறது வரையிலும் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பராமரிப்பற்ற தோட்டம் ஒரு நாளும் கனி கொடுக்காது, பலன் கொடுக்காது. அப்போ கனி கொடுக்காத ஒரு செடிக்கு கிளை நறுக்கப்படுவதும் இல்லை, களை பிடுங்கப்படுவதும் இல்லை. அப்போ கனி கொடுக்கிற ஒரு செடிக்கு என்ன உண்டு, கிளை நறுக்குவார். நறுக்கும்போது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் இல்லையா? அது மாதிரி களை என்ன செய்வாரு, பிடுங்குவார். அப்பவும் கொஞ்சம் என்னதான் செய்யும், வலிக்கதான் செய்யும்.